எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெனி. வெல்கம் டு ஜெனிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம கேரட் சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சுவையான கேரட் சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது கேரட் சூப் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நம்ம கடலெண்ணெய் எடுத்துக்கலாம். 4 பூண்டை நீளவாக்க நறுக்கி நான் சேர்த்துக்கிறேன். 7லேருந்து 8 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி நான் இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கிளாஸியாக வதங்கட்டும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். மல்லித்தழையோட தண்டை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை நான் இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. 3 மீடியம் சைஸ் கேரட்டை நறுக்கி வச்சுருக்கிறத நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். 500 ml தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு 10 நிமிஷம் நம்ம வேக விட்டுறலாம். 10 நிமிஷம் ஆயிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூல் டவுன் பண்ணலாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறின பிறகு நீங்கள் மிக்சியில் வேணால் அடித்து எடுத்துக்கலாம். இல்லாட்டின்னு சொன்னால் ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணலாம். ஸ்டிக் பிளெண்டர்ஸ் மாதிரி வச்சு நீங்கள் இதை நல்லா ஒரு திக்கு பேஸ்ட் மாதிரி நீங்கள் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். நமக்கு வெந்த கேரட்டை நான் ஆற வச்சு ஹேண்ட் பிளெண்டர் வச்சு நல்லா அடித்து வச்சுருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சியில் நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் க்ரஷ்டு பெப்பர் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டில் நம்ம நல்ல ஃப்ரெஷ்ஷான மல்லித்தழையை நறுக்கி சேர்த்துக்க போகிறோம். சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேரட் சூப் எப்படி செய்யலான்னு பார்த்தோம். கேரட்டில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கிறதுனால அடிக்கடி நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சூப்ஸ் செஞ்சு சாப்பிட்டோன்னு சொன்னால் நமக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சூப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.